நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் வாட்ஸ்அப் மெசேஜில் கரெக்டாக 3:30 மணிக்கு மெசேஜ் போட்டு விட்றீங்க. நீங்கள் உண்மையிலேயே 3:30 மணிக்கு எந்திரிச்சு போடுறீங்களா, இல்லை போட்டுட்டு படுத்துருவீங்களா அப்படின்னு பல பேர் கேட்டிருக்கீங்க. எப்படி 3 மணிக்கு எந்திரிக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அது ப்ராக்டிக்கலாக பாசிபிலிட்டி கிடையாது அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. எனக்கு 3:30 மணிக்கு எந்திரிக்கணும்னு நானும் 3:30க்கு எந்திரிக்கணும்னு நானும் நிறைய நாள் பிளான் பண்ணி பல வருஷங்கள் பிளான் பண்ணியிருக்கேன். ஆனால் அது சாத்தியமாகலை. அது எப்படி சாத்தியப்படுத்துறதுன்னு சில மனப்பயிற்சிகள் சில பண்ண பிறகு அது நல்லபடியாக சாத்தியமாச்சு. அது என்ன மாதிரி பயிற்சிகள் பண்ணேன், எப்படி அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறதுல அது அதில் உங்களால் முடிஞ்ச யாராவது ஒருத்தர் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா எனக்கு சந்தோஷம்தான். ஃபஸ்ட்டு என்னென்னா நம்ம 3:30 மணிக்கு எந்திரிக்கணும், 3 மணிக்கு எந்திரிக்கணும்னு ஃபஸ்ட்டு ஆர்வம் வரணும். ஆர்வம் ரொம்ப முக்கியம். ஆர்வம் இல்லைன்னா எந்த காரியமும் நம்ம பண்ண முடியாது. அதனால் அது மேலே ஒரு லவ் வரணும், அது மேலே ஒரு காதல் வரணும். 3 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால் முடியும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். இது இல்லாமல் நம்ம அடுத்து எந்த பாயிண்ட் போக முடியாது. ஃபஸ்ட்டு அதை லவ் பண்ணணும். அது உண்மையிலேயே நம்ம அதை அடையணும், 3 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம ஆள் மனசில் பதியணும். அதை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும், பல நாள் சிந்திக்கணும். நீங்கள் ஒரு 7 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னா 7 மணிக்கு எந்திரிச்சாலும் நீங்கள் வருத்தப்படக்கூடாது. பட் மனசில் சொல்லணும், நான் நாளைக்கு 3 மணிக்கு எந்திரிக்கணும், எவ்வளோ வெகு சீக்கிரமாக நான் ஒரு 3:30க்கெலாம் எந்திரிச்சு பழகணும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நம்ம சொல்ல என்னாகனா மனசில் அது ஆள் மனசில் போய் பதியும். பதிகிறப்ப என்னாகும், அந்த ஆள் மனசில் அது ஒரு ரெக்கார்ட் ஆகிடுது. 3 மணிக்கு எந்திரிக்கணும், 3:30 மணிக்கு எந்திரிக்கணும். ஆர்வம் இருக்கும், ஆனால் நம்மளால் ப்ராக்டிக்கலாக பாசிபிலிட்டி கிடையாது. அது நம்ம என்ன சொல்கிறோம், ஈவினிங்கு சீக்கிரமாக படுத்துடணும். ஈவினிங்கு ஒரு 8-8:30க்குள்ளே படுத்துட்டிங்கன்னா காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சோன்னா ஒரு 7-7:30 மணி நேரம் நல்லா தூங்குவோம். நமக்கு பகலில் நமக்கு அந்த டயர்ட்னஸ் இருக்காது. நீங்கள் லேட் நைட் படுத்து காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சிங்கன்னா மறுநாள் உங்களுக்கு டயர்ட்னஸ் இருக்கும். அதனால தான் எர்லியராக படுக்க சொல்கிறது. எர்லியராக நீங்கள் படுத்து பழகிட்டிங்கன்னா, எர்லியராக படுக்கிறதுங்கிறது 8:30 மணிக்கு படுக்கிறதுலாம் இன்றைக்கி ஒரு முடியாத காரியமாக இருக்குது. ஏன்னா 7 மணிக்கு மேலே தான் நெக்ஸ்ட்டு லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. நிறைய பேருக்கு நிறைய ஹோட்டல்ஸ் போகிறது, நிறைய மற்ற அதர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது எல்லாமே 6-7 மணிக்கு மேலே தான் அவங்களோட ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட் லைஃப் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் அவங்களால 8:30 மணிக்கெலாம் பாசிபிலிட்டிலாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இது எப்படியா நம்ம ஃபாலோ பண்ணணும், எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நான் மைண்டை எப்போ 8 மணிக்கு எந்திரிச்சாலும் 7 மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, நம்ம 3 மணிக்கு எந்திரிக்கணும், 3 மணிக்கு எந்திரிக்கணும், 3 மணிக்கு எந்திரிக்கணும்னா அதை பற்றி மைண்டு நினச்சிக்கிட்டே இருக்கும். நைட்டு படுக்கிறப்பையும் நான் 3 மணிக்கு எந்திரிக்கணும்னு படுப்பேன். அலாரம் வச்சுட்டு தான் படுப்பேன். ஆனால் அலாரம் அடிச்சுட்டு அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு படுத்துருவேன் ஆரம்ப காலகட்டத்தில். அதுக்கு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே போய்கிட்டே இருந்தது. அப்படியே மைண்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஏன் எந்திரிக்கலை, அப்போ மனசிட்ட நான் மனசை ஒரு குழந்த மாதிரி வச்சுட்டு அதுகிட்ட நான் சொல்லுவேன், ஏன் நீ எந்திரிக்க மாட்டேன், சீக்கிரம் எந்திரிச்சின்னா நல்லது தானே அப்படின்னு சொல்லி நான் மைண்டுகிட்ட நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். குழந்த மாதிரி அதுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுறோம். அட்வைஸ் பண்ண ஒரு பர்டிகுலர் டயத்தில் 5 மணிக்கு எந்திரிப்போம். இப்போ சப்போஸ் 7 மணிக்கு 8 மணிக்கு எந்திரிச்சு பழகிறவங்க அதை விட ஒரு 2 ஹவர்ஸ் பிஃபோராக எந்திரிக்கலாம். ஒரு 7 மணிக்கு எந்திரிக்கிறவங்க 5 மணிக்கு ஓரளவு கொஞ்சம் முயற்சி பண்ணால் எந்திரிச்சிடலாம். அப்புறம் அந்த 5 மணிக்கு எந்திரிக்கிறதோ ஒரு வாரம் 10 நாளோ இல்லை 1 மாதம் வரைக்கும் நம்ம 5 மணிக்கு எந்திரிச்சு பழகிறோம். அப்படியே கொஞ்சமாக நம்ம ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு பழகலாம் என்ன அப்படின்னா 4 மணிக்கு எந்திரிச்சு பழகிறோம். அது ஒரு வாரம் 10 நாள் 1 மாதம் அப்படி நீங்கள் பழக்கின பிறகு அதுக்கப்புறம் தான் நம்ம 3 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு நீங்கள் மைண்டுக்கு சொன்னீங்கன்னா மைண்டு அது கேட்கும். அப்போ 3 மணிக்கு நம்ம அலாரம் வச்சுட்டு படுத்திங்கன்னா
உங்களுக்கு வந்து அந்த எந்திரிக்கிறப்போ வந்து உங்களுக்கு வந்து மனசு வந்து இழுக்கும். நேரத்துக்கு எழுந்துச்சு என்ன பண்ண போகிறடா, பெரிய என்னது தியானத்தை பண்ணி என்ன சாதிக்க போகிறேன் லைஃப்பில் அப்படின்னு வந்து மனசு இழுக்கும். அப்போ வந்து நம்ம அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், சொல்லணும். இந்த மாதிரி அதெல்லாம் எந்திரிச்சுன்னா நல்லது உனக்கு அப்படி சொல்லி அதுக்கு மைண்டுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம சொல்லணும். சொல்ல என்னாகும், ஒரு பர்டிகுலர் டயத்தில் காலையில் எந்திரிக்கிறப்ப அந்த ஒரு செகண்டு சோம்பல் இருக்கும். அது எந்திரிச்சு உட்காந்துட்டிங்கனாவே அது கொஞ்சம் நான் இன்றைக்கி நம்மளோட சாதனை எந்திரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நீங்கள் பல் விளக்கிட்டு குளிச்சுட்டு மெடிடேஷன் உட்காடுறீங்க. அப்படி நம்ம வந்து பண்ண அப்படி தான் நம்ம கொண்டு வர முடியும். இதுக்கு வந்து மெயினாக வந்து என்ன பண்ணணும்னா காஃபி டீ எல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும்னா என்ன, காலையில் ஒரு காஃபி இல்லை டீ இல்லை சாயந்தரம் ஒரு 4 மணிக்குள்ளே சாப்பிடணும். அதுக்கப்புறம் 5 மணி 6 மணிக்கெலாம் காஃபியெல்லாம் குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் சீக்கிரம் தூங்க முடியாது. சரிங்களா? தூங்குறதுக்கு 3 ஹவர்ஸ் முன்னாடி காஃபி டீ எல்லாத்தையும் முடிச்சிடணும். ஏன்னா ஒரு காஃபி டீ சாப்பிட்டிங்கன்னா மினிமம் 3 to 4 ஹவர்ஸு உங்களை தூங்க விடாது. அது தூக்கக்கொல்லின்னு அதுக்கு பேர். காஃபியும் டீயும் வந்து தூக்கக்கொல்லி. அதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தூக்கம் வராது. ஏன்னா மூளைக்கு போகிற நரம்பை வந்து அது வந்து சுண்டி அதை விழிப்புணர்வு ஏற்படுத்தும். அதனால் வந்து தூங்க முடியாது. உங்களால் காஃபி டீலாம் சாப்பிட்டிங்கன்னா தூங்க முடியாது. அதனால் நீங்கள் சீக்கிரம் படுக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு 4 மணிக்குள்ளே காஃபி டீயை சாப்பிட்டு முடிச்சுருங்க. அதுக்கப்புறம் சாப்பிடாதீங்க. சரிங்களா? அப்படி அது மாதிரி சாப்பாடை வந்து ஒரு 7-7:30 சாப்பிடணும். சாப்பிட்டிங்கன்னா ஒரு 1 ஹவர் அப்படியே ரிலாக்ஸேஷன். எந்த வித கெஜெட்டு எந்த வித மொபைல் ஃபோனோ எதுவுமே பார்க்கக்கூடாது. 1 ஹவர் சும்மா உட்காந்துருக்கணும். விட்டு அப்படி சும்மா உட்காந்துருக்கணும். எதுவுமே பார்க்கக்கூடாது, பேப்பர் படிக்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அப்படி சும்மாவே உட்காந்துக்கலாம். உட்காந்து அப்படியே வெறும் மதிலை பார்க்கணும், ஏதாவது கடிகாரத்தை பார்க்கணும், இந்தமாரி சும்மா அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ என்ன ஆகும், அந்த மைண்டோட அலைப்பாயிற தன்மை எல்லாமே குறைஞ்சிரும். படுக்கிறதுக்கு முன்னாடி அந்த அலைப்பாயிற தன்மை குறைஞ்சாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் 8:30 மணிக்கு நீங்கள் படுத்திங்கன்னா ஒரு 10-20 நிமிஷத்தில் நீங்கள் தூங்கிடுவீங்க. டீப் ஸ்லீப் போயிடுவீங்க. ஓகேங்களா? நீங்கள் நார்மலாக 8:30 மணி வரைக்கும் நீங்கள் யூடியூப்பையும் ஃபேஸ்புக்கையும் இன்ஸ்டாகிராமையும் பார்த்துட்டு டக்குன்னு கண்ணை மூடினீங்கன்னா அதுதான் உங்களுக்கு கண் முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கும். தூங்க விடாது, 10 மணி வரைக்கும் தூங்க விடாது. சரிங்களா? அதனால் வந்து இதெல்லாம் ப்ராக்டிக்ஸு. ஒன்று வந்து எர்லியராக காஃபி டீ சாப்பிட்றது 4 மணிக்குள்ளே முடிச்சுருங்க. சாப்பாடை எர்லியராக முடிச்சுருங்க. 7:30 மணிக்குள்ளே படுக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பாடை முடிச்சுருங்க. சாப்பாடு சாப்பிட்றது வந்து ஹெவி ஃபுட்டு நைட்டில் சாப்பிடக்கூடாது. நைட்டில் இட்லி தோசை இந்த மாதிரி ஒரு எளிதான ஃபுட்டு, எளிதாக செரிக்கக்கூடிய உணவுகள் தான் நைட்டு சாப்பிட்ணும். ரொம்ப ஹார்ட் ஃபுட்டு பிரியாணி அதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா நைட்டு வந்து உங்களுக்கு வந்து காலையிலலாம் எந்திரிக்கவே முடியாது. ஏன்னா அந்த செரிமானத்துக்கே வந்து உடம்பு வந்து டயர்டாகிடும், எந்திரிக்க விடாது. இதுதான் வந்து ஒரு எளிய பழக்க வழக்கம். ஃபஸ்ட்டு வந்து எண்ணங்களை டியூன் பண்ணணும் எந்திரிக்கணும்னு. 2வது அதுக்குண்டான உணவு முறைகள். 3வது வந்து டைமு. இதெல்லாம் நம்ம ஃபாலோ. ஏன் நம்ம வந்து 3 மணிக்கு எந்திரிக்கணும், மெடிடேஷன் பண்ணுறதுனால என்ன நன்மை அப்படிலாம் நிறைய பேர் கேட்பாங்க. மெடிடேஷன் பண்ணுறதுனால பற்றி நிறைய வீடியோஸ் இருக்குது, உங்களுக்கு அதில் போனீங்கன்னாவே தெரியும். மெயினாக என்னென்னா வந்து மன அமைதிப்படும். மனம் வந்து ரொம்ப அலைபாஞ்சிக்கிட்டே இருக்குது நம்ம மனசு. அது வந்து அமைதியாகும். அந்த அமைதி ஏன் அமைதி ஆகணும் அப்படின்னா, அந்த அமைதியாச்சுன்னா மனசு அமைதியாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து தெளிவான நம்ம எந்த முடிவும் எடுக்கலாம். எந்த முடிவு எடுத்தாலும் நமக்கு தெளிவாக இருக்கும், பொறுமை வரும், நமக்கு டென்ஷன் கோபம் எல்லாம் குறைஞ்சி போயிடும். சரிங்களா? எல்லாருக்கூடையும் இனிமையாக நம்ம பழகுவோம். தேவையில்லாமல் யாரு கூடயும் பேச மாட்டோம். தேவையில்லாத ஆளுங்க கூட சேர மாட்டோம். இதெல்லாம் எப்படி சொன்னால் உள்ளுணர்வே நம்மளை வழி நடத்தும். இன்டர்னலாகவே நம்ம மெடிடேஷன் பண்ண என்ன ஆகுனா அந்த புத்தி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகும். புத்தி ஸ்ட்ராங்காகிறதுனால புத்திங்கிறது நம்ம அப்பா மாதிரி நமக்கு வந்து எல்லாமே நல்லதை தான் சொல்லும், கெட்டது சொல்லாது. மனசுங்கிறது நம்ம நண்பர்கள் மாதிரி. ஆடமைச்சு அங்கே போகலாம், ஆடமைச்சு இங்கே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? அது வந்து சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் வந்து உயர்வான நிலைக்கு கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் வந்து அதுக்காண்டி இதையும் விடக்கூடாது, அதையும் விடக்கூடாது. மனசு சில நேரம் மனசு வந்து இழுத்து பிடிச்சி எதுவுமே பண்ண முடியாது. அது மாதிரி நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எதுலேயுமே வந்து நான் என்னோடய உடம்பை வந்து ஃபோர்ஸ் பண்ணவே கிடையாது. சரிங்களா? ஃபோர்ஸ் பண்ணி எந்திரிச்சிங்கன்னு வச்சுங்க, 3 மணிக்கு எந்திரிச்சிருவீங்க ஃபோர்ஸ் பண்ணி.
எந்திரிச்சிட்டிங்கன்னா அப்புறம் நான் 5 மணி ஆச்சுன்னா அப்படி கண்ணு இழுத்துரும், கண்டிப்பாக சொக்கிடும், தூக்கம் வரும். ஃபோர்ஸ் பண்ணவே கூடாது, அதனோட போக்குலேயே போகணும். அதுக்கு சொல்லி சொல்லி கொடுக்கணும், மனசுக்கு வந்து நம்ம சொல்லணும். அது சொல்ல 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 என்ன ஆகும்னா அது அப்படியே மைண்டு வந்து இதாகிடும். அது பண்ணி நீங்கள் காலையில் அந்த 3 மணிக்கு எழுந்திரிச்சு பழகி ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு 48 நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? அந்த இப்போ என்ன தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்தால் கூட ஒரு 48 நாளைக்கு வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அதை நீங்கள் கண்டினியூ பண்ணிவிட்டு வேலை கேப் விடாமல் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்னென்னா அதுவே லைஃப் ஸ்டைலாக மாறிடும். லைஃப் ஸ்டைலாக மாறிடும்னா என்ன, அது நீங்கள் எந்திரிக்கணும்னு நினைக்கிறவங்க கூட வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக அதை எழுப்பி விட்ரும், 3 மணிக்கு எழுப்பி விட்ரும். புரிஞ்சுங்களா? அதுதான் வந்து இதில் இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இது வந்து நம்ம டெய்லி வந்து இப்போ ரொம்ப எய்ம் பண்ணிலாம் தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக எழுப்பி விட்ரும். அலாரம் வரும், ஒரு சவுண்ட் வந்தோன்னா டம்ப இமீடியட்டாக இருந்துச்சு கட் பண்ணி விட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். மன அமைதிப்படுறதுனால என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். அன்றைக்கி ஃபுல் டே வந்து உங்களுக்கு நல்ல ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். யார் உங்களை என்ன சொன்னாலும் அது உங்களை பாதிக்காது, யார் உங்களை திட்டினாலும் பாதிக்காது. நீங்கள் யாருடையும் தேவையில்லாமல் பேச மாட்டீங்க, யாருடையும் தேவையில்லாமல் சண்டை போட மாட்டீங்க, தேவையில்லாமல் கோபம் வராது, ப்ரெஷர் வராது, எதுவுமே வராது. அமைதியாக இருப்பீங்க. எது வேணுமோ அதை மட்டும் பண்ணுவீங்க. எந்த வேலை பண்ணாலும் ஷார்ப்பாக பண்ணுவீங்க, ரொம்ப ஒரு ஃபோக்கஸ்டாக பண்ணுவீங்க. ஏன்னா மைண்டு வந்து மைண்ட் ஃபோக்கஸ் தானே மெடிடேஷனுங்கிறது. இந்த மைண்ட் ஃபோக்கஸ், அந்த மைண்டை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து அதை குறி நிப்பாட்டுறப்ப என்னாகும், எண்ணங்கள் அலை வந்து கம்மியாக இருக்கும், நம்மளோட எண்ணங்கள் அலைகள். அப்போ வந்து நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதில் வந்து ஒரு ஆழமாக நம்ம ஒரு செயல் செய்யலாம். ஏன் பகலில் பண்ணால் என்ன சார், பகல்லையும் பண்ணலாம், எப்போ வேணால் இந்த மெடிடேஷனுங்கிறது இப்போ பகலையும் பண்ணலாம், நைட்டும் பண்ணலாம். காலையில் பண்ணுறது மெயின் ரீசன் வந்து அப்போ வந்து எல்லா 100% மக்கள் வந்து தூக்க நிலையில் இருப்பாங்க. அப்போ வந்து பிரபஞ்சம் வந்து அலைகள் வந்து ரொம்ப எளிதாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம மெடிடேஷன் ஈஸியாக வரும். உங்களுக்கு மெடிடேஷன் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து அந்த மெடிடேஷன் வந்து நமக்கு ஈஸியாக வரும். அந்த நேரத்தில் நம்ம என்ன ப்ரேயர் பண்ணாலும் அது வந்து பலிதமாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதனால தான் அதுக்கு பேர் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம வந்து என்ன எண்ணங்களை நம்ம போடுறோமோ அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காகி நம்ம லைஃப்பில் என்ன அச்சீவ் பண்ணணுங்கிறத அதை கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அதெல்லாம் வந்து அதில் ப்ளஸ் பாயிண்ட்டு. பட் அதை நம்ம மெயினாக நான் ஃபோக்கஸ் பண்ணலாம். நமக்கு வந்து மன அமைதி, ஹாப்பினஸ். இந்த மன அமைதி வந்தாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஹாப்பியாக தான் ஆகும். ஓகேங்களா? நம்ம என்ன தான் கோடிக்கணக்கில் பணம் வச்சுருந்தாலும், என்ன தான் வந்து இப்போ சொத்து சுகம் ஃபேமிலி எல்லாம் இருந்தாலும் அந்த சந்தோஷங்கள் எல்லாமே சிறிது காலத்துக்கு தான். ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் டைம் தான் உங்களுக்கு ஹாப்பினஸ் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அது ஃபுல் ஹாப்பினஸ் வராது. அதுவே நாளைக்கு பிரச்சனையாக கூட ஆகலாம். ஆனால் மைண்டை அமைதிப்படுத்திட்டிங்கன்னா நீங்கள் எப்போ நினச்சிங்கனாலும் நீங்கள் அமைதி ஆகிக்கலாம். மைண்டு அமைதி ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹாப்பினஸ் ஆகிடும். அதுதான் மெயின் ரீசனு. அது வந்து லைஃப்பில் வந்து நம்மளோட சித்தர்கள், நம்மளோட மூதாதையர்கள் எல்லாமே வந்து அதுக்கு தான் வந்து அந்த எர்லி மார்னிங் வந்து மெயினாக ப்ரேயர் பண்ணுறது, மற்ற மெடிடேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்போ வச்சுருக்காங்க. அதை வந்து இப்போ நம்மளோட கால சூழ்நிலை, நம்மளோட ஒர்க் ஃபோர்ஸு, நம்மளோட ஒர்க் ப்ரெஷர், இதனால் வந்து நம்ம அதை விட்டு வெளியே வந்துட்டோம், ரொம்ப தூரம் வெளியே வந்துட்டோம். இதெல்லாம் வந்து ஆரம்ப காலத்தில் நம்மலாம் பண்ணிக்கிட்டு இருந்தது தான், நம்ம பண்டைய மக்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தது தான். அது நம்ம விட்டுட்டோம். அதை வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம எடுத்து மறுபடியும் நம்ம எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? மக்கள் வந்து நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம லைஃப்பில் ஒரு லட்சியமாக வச்சுக்கிட்டு, இதை ஒரு லட்சியமாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் இதை பெரிய லட்சியமாக கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நினச்சி இதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளால் முடியும். முடியாது என்று எதுவுமே கிடையாது. நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கும், ஏகப்பட்ட கால்ஸ் வரும், கண்டினியூ வந்துக்கிட்டே இருக்கும். புரிஞ்சுங்களா? அது எல்லாத்தையும் மீறி நம்ம பண்ணுறோம்னா என்னென்னா, அந்த நைட்டு வந்து 8 மணிலேருந்து மார்னிங் 8 o'clock வரைக்கும் நான் டோட்டலி இதாகிடுவேன், டிஸ்கனெக்ட் ஆகிடுவேன். யாரும் எந்த ஃபோனில் பேச முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, நானும் எந்த கம்யூனிகேஷன் பண்ண முடியாது. டோட்டலாக எந்த கஸ்டமர் ஃபோன் பண்ணாலும் சைலண்ட் மோடில் தான் இருக்கும், மிஸ்டு காலில் வந்து விழுக்கும். அது மார்னிங் எழுந்திரிச்சு என்னென்னு கேட்டுப்பேன் நான். புரிஞ்சுங்களா? ஆனால் வந்து 8:30க்கு மேலே எந்த கஸ்டமரும் என்கிட்ட பேச முடியாது, எந்த ரிலேஷனும் பேச முடியாது, எந்த ஃப்ரெண்ட்ஸும் பேச முடியாது. அது வந்து சைலண்ட் மோடில் போய்டும் ஃபோனு. அதனால் வந்து அந்த ஃபோனை தொடவே மாட்டேன். 8 மணிக்கு மேலே, காலையில் 8 மணி வரைக்கும் ஃபோனை தொட மாட்டேன். ஓகேங்களா? ஒன்லி அலாரம் தான் கரெக்டாக எழுந்திரிக்கும், அது மாதிரி பண்ணுவேன். அப்போ வந்து நமக்கு ஒரு நம்ம ஃபோக்கஸ்டாக நம்மளோட லைஃப் இருந்தாவே நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹாப்பினஸ் தான்.
இந்த லைஃபோட எய்மே வந்து என்ன ஹாப்பினஸை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். காசு, பணம், பொருள், சம்பாத்தியம் எல்லாமே என்ன ஹாப்பினஸ் தான். ஹாப்பினஸுக்காக தான் ஓடுறோம். ஆனால் அந்த ஓட்டத்தில் வந்து இந்த மன அமைதியோடு ஓடுறப்ப என்னாகும், இன்னும் அதில் வர்ற சங்கடங்கள், அதில் வர்ற சறுக்கல்கள் நம்மளை பாதிக்காது. புரிஞ்சுங்களா? அதனால் வந்து எல்லோரும் வந்து முடிஞ்ச அளவுக்கு எந்திரிங்க. ஓகேங்களா? 3 மணிக்கு தான் எந்திரிக்கணும் இல்லை, எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு எந்திரிங்க. எந்திரிச்சு ஒரு 1/2 மணி நேரம், ஒரு மணி நேரமாவது மெடிடேஷன் பண்ணி பாருங்கள். பண்ணிங்கன்னா அதனோட பலன்களை நீங்கள் அனுபவிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் விட மாட்டீங்க. அந்தளவுக்கு அதனோட பலன்கள் இருக்குது. அது என்னோடய லைஃப்பில் நான் கண்கூட பார்த்துட்ருக்கேன். அதனால் எல்லோரும் முடிஞ்சவங்க பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷம். இதை பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதனால தான் இந்த வீடியோ நான் பதிவிடுறேன். எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.